ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி, விக்யான் பிரசார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்த நிகழ்ச்சியின் கடந்த வார பதிவுகளில் விஞ்ஞான அறிவியல் சார்ந்த அறிஞர்களின் புது அறிவுகளும் அனுபவங்களும், மருத்துவத்துறையில் வல்லுநர்களாக திகழும் மருத்துவர்களின் அறிவுரைகளும் மற்றும் அனுபவங்களும், மேலும் அறிவியல் சார்ந்த பாரதியின் தமிழ் இலக்கிய பங்களிப்புகளை பற்றியும் நமது அனுபவ நிகழ்ச்சி மூலமாக ஆன்றோர்களுக்கு பகிர்ந்து வந்தோம். இனி வரும் தொகுப்பின் மூலம் ஆன்றோர்கள் உட்கொண்ட ஞானமும் அவர்களின் கருத்துக்களும் பின்னூட்டம் என்னும் ஃபீட்பேக் பதிவாக இனி வரும் அனுபவ நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்பப்படும். சார், என் பேரு நெப்போலியன் சார். நான் செக்யூரிட்டி வேலை பார்க்குறேங்க. எனக்கு வயசு 67ங்க. நான் இந்த செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்கிறேங்க. அதுக்கு முன்னாடி ஏஐசிசி சிமெண்ட் கம்பெனியில் மாஸ்டராக வேலை பார்த்துருக்கேன் சார். ரேடியோ கேட்குற பழக்கம் ஆரம்பத்திலிருந்து இருக்குங்க. சுழன் வாலி இந்த இலங்கை வாசி ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பத்திலிருந்து கேட்பாங்க. அந்த அப்துல் ஹமீதுங்கிறவர் வந்து இந்த விமர்சனம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரசித்து கேட்பாங்க. ரத்னவாணி அடிக்கடி கேட்பாங்க. ரத்னவாணி இல்லைங்க, ரத்னவாணியில் எல்லா செய்திகளையும் உடனடியாக தருவாங்க. மக்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா அந்த குறைகளை அவங்கள்ட்ட இருந்து கேட்டு எல்லாருக்கும் அந்த குறைகள் இருந்துச்சுன்னா எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறாங்கிற ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க. இது மக்களுக்கு மத்தியில் இது கேட்கிறவங்கலாம் நிறைய பேர் வந்து அவங்க பார்க்கணும்னு வருவாங்க. ஆனால் செக்யூரிட்டியா இருக்கிறதுனால வந்து கேட்ல கேட்பாங்க. நம்மள்ட்ட என்ன தகவலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் பர்சனலா வந்து அவங்களுடைய மேட்டரை சொல்லுவாங்க. நாமளும் அதை வந்து விரும்புறது இல்லைங்க. அவங்க வந்தாங்கன்னா தகவல் சொல்றது, இல்லைன்னா வெயிட் பண்ணி அவங்கள பார்க்க சொல்றது. இது நிறைய பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறாங்க. அதனாலதான் மக்கள் வந்து வர்றாங்க, விரும்பி வந்து கேட்கறாங்க. இப்போ ஒரு பேங்க்ல போய் நிக்கிறது, கியூல நிக்கிறது, டோக்கன் வாங்குறது, அந்த பணத்தை வந்துதா வரலையான்னு தெரியாது. ஒரு தடவை போடுது, 2ஆம் தடவை போடுது, பென்ஷனுக்கு இப்படித்தானே போயிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா பேங்க் அக்கவுண்ட்ஸுக்கும் இப்போ நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி இருக்காங்க. அவங்க பேங்க்குக்கு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, அது கூட ஒரு டெபிட் கார்டு இருக்கு, இல்லன்னா கிரெடிட் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோ. அவங்க பேங்க்ல போய் சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி கொஞ்சம் வேணும். முதல் ஸ்டெப் அவங்க பேங்க்ல போய் சொல்லணும். ஆமா ஆமா, அவங்க பேங்க்ல போய் சொல்லணும். அப்புறம் அவங்க அதுல ஏதோ ஒரு 1 or 2 பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். லாகின் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு, டிரான்சாக்சனுக்கு ஒரு பாஸ்வேர்டு. அது ஒவ்வொரு பேங்க்லயும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா எப்பவுமே அந்த மாதிரி ஒரு 2 பாஸ்வேர்டும் இருக்கணும். அப்போ பேங்க்ல போனா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேங்க் நெட் பேங்கிங் அவங்க எனேபிள் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்னா அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் யாராவது இப்போ முதியோர்கள் யாராவது கொஞ்சம் இளைஞர் கூட சப்போர்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிள் இன்டர்ஃபேஸ். அந்த பேங்கிங் சாஃப்ட்வேர் இப்போ இன்டர்நெட்ல ஆப் இல்ல, இப்போ கிட்டத்தட்ட எல்லா பேங்க்ஸுக்கும் அவங்க ஆப் இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்க கனரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கனரா பேங்கோட ஆப்
ரொம்ப ஈஸியா அவங்க மொபைல் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லனா அவங்க இன்டர்நெட்ல போய் பிரவுசர் மூலமா கனரா பேங்க் அந்த பேஜுக்கு போலாம். அதனால ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, ஏதாவது ஒரு இளைஞர் கூட சப்போர்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணலாம் நம்பர் 1. இல்லனா நெட்ல போய் இன்டர்நெட்ல போய் கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது அப்படி பார்த்தா அந்த இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுல பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ஈஸியா இருக்கு. அது ஏதோ ஒரு 2-3 கேள்வி கேட்போம், அதாவது அந்த ஐடி அந்த பின் நம்பர் ஏதோ கேட்போம். அதனால ரொம்ப ஈஸியா இருக்கு. அது கத்துக்கிறதுக்கு அவ்வளவு டைம் எடுக்காது. இது யூஸ் பண்ணா அந்த நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி மூலமா எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். அதாவது லாஸ்ட் இன்னைக்கு என்ன டிரான்சாக்சன் இருக்கு, நீங்க ஏதாவது ஏடிஎம்ல போய் டெபிட் பண்ணா அந்த டிரான்சாக்சன் அதுல வரும். நீங்க ஏதாவது கடையில போய் சப்போஸ் சென்னை சில்க்ஸ்ல போய் ஸ்வைப் பண்ணி ஏதாவது சாரி பர்ச்சேஸ் பண்ணா அதுவும் வரும். அப்போ அந்த நெட் பேங்கிங் அக்கவுண்ட்ல நம்ம ஹிஸ்டரி ஆஃப் டிரான்சாக்சன்ஸ் இருக்கும். ஒரு மாசத்துக்கு நீங்க என்னென்ன டிரான்சாக்சன் வந்திருக்கு, என்னென்ன டிரான்சாக்சன் பண்ணிருக்கு, என்னென்ன எவ்வளவு காசு வந்திருக்கு, எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கு. இப்ப சப்போஸ் பென்ஷன் அமௌண்ட் 3rd வரணும், அந்த அப்படியே நெட் பேங்கிங்ல போய் 3rd என்ன டெபிட் என்ன கிரெடிட் பார்த்தா தெரியும். சப்போஸ் 3rd வரலன்னா சரி பென்ஷன் காசு வரல, அப்போ அந்த ட்ரெஷரியில ஏதாவது போன் பண்ணி கேட்கலாம், என்ன ஆச்சு நம்ம இது வரல. அப்ப அவங்க சொல்லுவாங்க மேபி கோவிட்னால எங்களுக்கு ஒரு நாள் டிலே இருக்கலாம். இந்த மாதிரி நெட் பேங்கிங் ரொம்ப ஈஸியா இருக்கு. அது வேற, நெட் பேங்கிங் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, என்ன வேணாலும் ஹேக் பண்ணலாம். நம்ம கேட்போம் இல்ல, பெரிய பெரிய கம்பெனி மைக்ரோசாப்டோட சர்வர், ஐபிஎம் சர்வர் ஹேக் பண்றாங்க, அது வேற ஒரு விஷயம். ஆனா அப்படி பார்த்தா அந்த நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி இஸ் வெரி வெரி செக்யூர், மோர் ஆர் லெஸ் வெரி வெரி செக்யூர், நம்பர் 1. செகண்ட் திங், இப்ப நம்ம நிறைய யூபிஐ பேஸ்ட் டிரான்சாக்சன்ஸ் இருக்கு, யூனிவர்சல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அதுலதான் இந்த கூகுள் பே இருக்கு, போன் பே, அமேசான் பே, பேடிஎம், இந்த மாதிரி நிறைய மொபைல் பேஸ்ட் சர்வீசஸ் இருக்கு. அதிலும் நான் சொன்ன மாதிரி நிறைய லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு. அது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா மொபைல் ஆப்லயே அப்படியே அந்த நம்பர் தெரிஞ்சா போதும். மெர்ச்சன்டோட நம்பர் இல்லைன்னா, இப்ப நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு டிரான்சாக்சன் இருக்கு, உங்களுக்கு கூகுள் பே இருக்கு, எனக்கு கூகுள் பே இருந்தா சும்மா மொபைல் நம்பர் மூலமா ஒரு பின் நம்பரோட யூஸ் பண்ணி எனக்கு ஐ கேன் டிரான்ஸ்பர் மணி டு யூ. ரொம்ப ஈஸி, சுலபமா இருக்கு. இப்ப நீங்க கேட்ட பதிவுல வந்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட், பேங்க்ல போறது, இந்த மாதிரி தனி மனிதனாக இத்தனை வருஷமா 60 வயசுக்கும் நிறையாச்சு உங்களுக்கு. சின்ன வயசுல இருந்து பேங்க் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. பேங்க்ல போய் நடைமுறையில உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா பேங்க்ல என்னென்ன விஷயம் பாக்குறீங்க? பேங்க்ல போனோம்னா கூட்டம் ஜாஸ்தியா இருக்குங்க. இவங்களுக்கு முக்கால்வாசி எங்க வயசானவங்களுக்கு அதிகமா எழுத படிக்க தெரியாதுங்க. ஒரு பணம் எடுக்கிறதுனால அடுத்தவங்கள்ட்ட கேட்டு எழுதணும், நம்பரை பார்க்கணும். திருப்பி அவங்ககிட்ட அந்த பணத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி வர்றதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகுதுங்க. இப்ப எங்களுக்கு வயசானவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பென்ஷன் காசு கொடுக்கறாங்க, 1000 ரூபாய் தான் தர்றாங்க. அந்த 1000 ரூபாய ஏடிஎம்லயே போட்டு உடனே எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நாங்க ஏடிஎம்லயே எடுத்துக்கிறோம். இப்பயே திடீர்னு யாருக்காச்சும் ஊருக்குள்ளவங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னாக்கா அவங்ககிட்ட போன்ல உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கா, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு போன்ல கான்டாக்ட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டு உடனடியாக அனுப்பிச்சோம்னா அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு காசு சேர்ந்துருதுங்க. இது ரொம்ப நல்ல பெனிஃபிட்டா இருக்குங்க. அதுக்கு ஒரு சின்ன காசு தான் உங்களுக்கு செலவாகுது, உடனடியாக காசு கிடைச்சிருது, அடுத்த நிமிஷம் அவங்களுடைய தேவைக்கு காசு கிடைச்சிருது. இது எனக்கு ரொம்ப விரும்பத்தக்க நிகழ்ச்சியா இருக்குங்க. இப்ப நீங்க கேட்ட பதிவுல ஒரு டீச்சர் பிரசாந்த் நாயர் அவர் தான் பேசிட்டு இருந்தாரு. அவர் பேசினதுல உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்ன? வயசானவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கு இந்த பான் கார்டு இது போக்குவரத்துல அவங்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. எல்லாம் இப்ப புதுசா வந்ததுனால அந்த கம்ப்யூட்டர், அந்த செல்லு, கம்ப்யூட்டர்ல அடிக்கிற அந்த செல்லுகள் எல்லாம் அவங்க பழக்கப்பட்டதும் கிடையாது. இப்ப நான் யூஸ் பண்றதெல்லாம் சாதாரண செல்லு தான். அது போன் அட்டன் பண்ணுவேன். முக்கியமா ஏதாச்சும் மெசேஜ் எல்லாம் படிக்க தெரியாது, மெசேஜும் அனுப்ப தெரியாது. அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் நாங்க வயசானவங்க எல்லாம் இருக்கிறோம். அதனால இந்த பெரிய அளவுக்கு உள்ள நிகழ்ச்சி எல்லாம் எங்க பெரிய வயசானவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. இப்போ உள்ள இடம் சமுதாயத்துக்கு சின்ன பிள்ளையில இருந்து 5 வயசு புள்ள கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறா. எங்களுக்கு அந்த வாய்ப்பு ஆரம்பத்தில் இல்லாம போயிடுச்சு. அதனால இப்ப அந்த சம்பந்தப்பட்ட எந்த இதுவுமே எங்களுக்கு புதுசா பாக்குற மாதிரி தான் ஒரு நிகழ்வா தெரியுதுங்க. இப்ப அவர் பேசும்போது என்னென்ன விஷயம் புரிஞ்சது, என்னென்ன விஷயம் ஒண்ணுமே புரியலன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொன்னது அந்த முக்கால்வாசி வேட்டுங்கெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அது யூபிஐ அப்படி சொல்றது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்ற மாதிரி தான் போன்ல இருந்து போன் அனுப்புறதுக்கு அது ஒரு வழி தேவை இல்லையா? அந்த என்ன சொல்ல, இப்போ இந்த டேபிள தட்டுறேன்,
இப்படின்னா தட்டும்போது சவுண்ட் வர மாதிரி அந்த இடத்துக்கு பணம் போறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த யூபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அது யூனிக் பேமெண்ட் சார்ந்த ஒரு விஷயம். அது நீங்க சொன்ன மாதிரி சயின்ஸ் அறிவியல் சார்ந்து தெரிஞ்சுக்கிட்டாதான். இது ஒரு வானொலி நிகழ்ச்சியை கேட்டா மட்டும் புரியாது என்பது. பட் இந்த மாதிரி நிகழ்ச்சி வானொலியில போடுறதுனால பயன் தரும் நம்புறீங்க இல்லையா? ஆமாங்க சார். இது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. என்னென்ன செய்யணுங்கிறத வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்க. தெரியாதவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க போய் இதை ஃபாலோ பண்ணிட்டு நடைமுறைப்படுத்துறாங்க. ரொம்ப நன்றி ஐயா. இது தொடர்ந்து நீங்க பாடின பாட்டையும் நாங்க ஒளிபரப்பு பண்றோம். அன்னைக்கு ஒரு நாள் பாடின பாட்டை. ஸோ உங்க நேரத்தையும் கேட்டுட்டு உங்க ஃபீட்பேக் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகேங்க சார். நன்றிங்க சார். கொரோனா விழிப்புணர்விற்காக ரத்தினவாணி கவிஞர் தமிழ்ச்செல்வன் எழுதிய பாடலை ஆன்றோர் நெப்போலியன் அவர்கள் பாடலை பாடி பதிவு செய்த கவிதை பதிவு. முகக்கவசம் அணிந்திடுவோம், நித்தம் கைகளை சுத்தம் செய்திடுவோம். முகக்கவசம் அணிந்திடுவோம், நித்தம் கைகளை சுத்தம் செய்திடுவோம். சமூக இடைவேளை பின்பற்றிடுவோம், நாம சமூக இடைவேளையை பின்பற்றிடுவோம். தடுப்பூசியை தவறாமல் போட்டிடுவோம். முகக்கவசம் அணிந்திடுவோம், நித்தம் கைகளை சுத்தம் செய்திடுவோம். முகக்கவசம் அணிந்திடுவோம், நித்தம் கைகளை சுத்தம் செய்திடுவோம். ஐயோ அப்பா அம்மா என்றால் அது விடுமா, நாம அழுது புலம்புவதும் காதில் படுமா. ஐயோ அம்மா அப்பா என்றால் அது விடுமோ, நாம அழுது புலம்புவதும் காதில் படுமோ. கொரோனா என்பது அதன் பெயரு, கொண்டு போகுது தினம் உயிரு. கொரோனா என்பது அதன் பெயரு, கொண்டு போகுது தினம் உயிரு. முகக்கவசம் அணிந்திடுவோம், நித்தம் கைகளை சுத்தம் செய்திடுவோம். சமூக இடைவேளை பின்பற்றிடுவோம், நாம தடுப்பூசியை தவறாமல் போட்டிடுவோம். மாமிச கழிவுகளை இனிமேல் மண்ணின் மேல் போடாதீங்க, பூமியில் வாழும் வரை வேண்டா பொருள்களை நாடாதீங்க. முகக்கவசம் அணிந்திடுவோம், நித்தம் கைகளை சுத்தம் செய்திடுவோம். சமூக இடைவேளை பின்பற்றிடுவோம், நாம சமூக இடைவேளையை பின்பற்றிடுவோம். தடுப்பூசியை தவறாமல் போட்டிடுவோம், தடுப்பூசியை தவறாமல் போட்டிடுவோம். தனி ஒரு மனிதன் செய்கிற தவறு அனைவரையும் தாக்கி, தரணியில் கொரோனா அனுதினம் உயிரை போக்குதுங்க தூக்கி. தனி ஒரு மனிதன் செய்கிற தவறு அனைவரையும் தாக்கி, தரணியில் கொரோனா அனுதினம் உயிரை போக்குதுங்க தூக்கி. தண்ணீரை அசுத்தம் செய்யாமல் இனிமேல் கண்ணை போல் காத்திடுங்க. தண்ணீரை அசுத்தம் செய்யாமல் இனிமேல் கண்ணை போல் காத்திடுங்க. மண்ணின் மேல் வாழும் வரை நீங்கள் மலர்களைப் போல் இருங்க. தண்ணீரை அசுத்தம் செய்யாமல் இனிமேல் கண்ணை போல் காத்திடுங்க. மண்ணின் மேல் வாழும் வரை நீங்கள் மலர்களைப் போல் இருங்க. முகக்கவசம் அணிந்திடுவோம், நித்தம் கைகளை சுத்தம் செய்திடுவோம். முகக்கவசம் அணிந்திடுவோம், நித்தம் கைகளை சுத்தம் செய்திடுவோம். சமூக இடைவேளை பின்பற்றிடுவோம், நாம சமூக இடைவேளையை பின்பற்றிடுவோம். தடுப்பூசியை தவறாமல் போட்டிடுவோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.